அவங்க முக்கியம், இவங்க முக்கியம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்ல முடியுதோ முடியலையோ, ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிக்காத அந்த வெறுப்ப தனிமையில உங்களுக்குள்ள காட்டுறத விட, உங்களுக்கு முடியல அப்படின்னா, மாட்டேன்னு அங்கேயே சொல்றதுக்கு பழகிக்கோங்க. பிரச்சனை அப்படி இப்படின்னு இழுத்துட்டு போகாம அந்த இடத்தோட முடியும். அது மட்டும் இல்லாம, நம்ம சொல்ல பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனையும் தூக்கி நம்ம தலையிலே போட்டுருவாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கா? இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நம்மளோட வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்கள நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது முட்டாள்தனம் தான். ஆனாலும், அந்த சமயத்துல நம்ம கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமுமே விலை மதிப்பில்லாதது. அந்த அனுபவத்த நம்ம எப்பயுமே மறந்துறக்கூடாது. அதனால உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு கசப்பான அனுபவத்தையும் வருத்தம் இல்லாம, கோவம் இல்லாம, கசப்பு இல்லாம சும்மா உங்களோட ஞாபகத்துல ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உங்கள போக விடாம பாதுகாத்துக்குவீங்க. தருணத்துல நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்காக ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் செய்றாங்க அப்படின்னும்போது, அந்த விஷயத்தையும், அந்த நபரையும் விட நம்மகிட்ட எதுவுமே இல்ல. நம்ம நிலைமை கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது. நம்ம கஷ்டத்துல தான் இருக்கிறோம் அப்படின்றத நம்மளே சொல்லாம புரிஞ்சுகிட்டு, நமக்காக சில விஷயங்கள் செய்றாங்க பாருங்களேன். அவங்க தான் நமக்கான உண்மையான உறவு. இந்த மாதிரியான உறவுகள் உங்களோட லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அவங்களோட நேம எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.